வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராப்ளெக்ஸில் ஸ்விங் டவர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க. அதேமாதிரி பெல்லைக்கானே உள்ள போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எடுத்தோடனே தாவறதா குரங்கு வித்தியெல்லாம் காட்டிகிட்ருக்கோம். நம்ம தான் இங்கே. சரி, இந்த சைடு ஒரு ஜம்ப் ஏறு மேலே. ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வெள்ளை கலரில் பட்டா அவ்வளோதான், மரிகாஸ் ஆகலாம். அது மேலே ஒரு சைடில் ஒரு ஹெச்பி மாதிரி காட்டும். அதில் அது வந்து ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா நம்மளை எடுத்துன்னு வந்து லாஸ்ட்டில் விட்ருவாங்க. ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட். நிதானம் தான் நம்மளுக்கு தேவை, நிதானம். அது இல்லைன்னா இந்த கேமை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ராக்கு. இது ஜெயிக்கிறதுக்கு பப்பா இதை ஜெயிக்கணும்னா அவ்வளோ கஷ்டம் காய்ஸ். அவ்வளோ பெரிய ட்ராக்கு காய்ஸ். இதை முடிக்கணும்னா மெதுவாக நிதானமாக விளாட்னா தான் நம்மளால் இந்த கேமை முடிக்க முடியும். சரி, இது என்ன ஏதோ படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஜம்ப்பு என்ன நடுவில் கேப்பாக இருக்குது. பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காத கேப்பா. சரி, அடுத்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போது படிக்கட்டில் இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். புஷ் அவ்வளோ படிக்கட்டு வந்துச்சு, ஏறியாச்சு. வெள்ளை கலரில் ஏதோ இருக்குது. இந்த சைடில் பட்டால் நம்ம ஹெச்பி காலி ஆகும். நடுவில் இருக்குல்ல, இதில் எப்படா போகிறது? நடுவில் போகணுமாடா? அது பாருங்கள், மேலே ஹெச்பி மாதிரி காட்டுது பாருங்கள். அந்த ஹெச்பி ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸ்டேஜ் 4 கம்ப்ளீட். இது எப்படி இது பாருங்க சைடில் ஏதோ தெரியுது. அந்த இது மாதிரி அந்த ஏணி மாதிரி இருக்குல்ல, அது தெரியுது காய்ஸ். ஆனால் நம்ம அதிலலாம் போக வேணாம். நேர் வழியே நம்மளுக்கு நல்லது. குறுக்கு வழியில் போகிற ஆள் நான் கிடையாது. ஜஸ்ட்டு கீழே உயிர்ந்துருப்போம். ஸ்டேஜ் 5 கம்ப்ளீட்டட். வாங்க இந்த சைடு போ. சேஃப் லேண்ட். குதிக்கணும், இப்படி ஒரு ஜம்ப்பு போடு. ஏற்கணும், ஏறியாச்சு. என்னடா தடுக்குது? சகுனமே சரியாலையே. பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். சரி, இங்கே ஒரு ஜம்பா போடு. ஜம்பை வந்தாச்சு. சேஃப் லேண்ட் போடு ஜம்பை. ஐயோ வெள்ளை வழியாக இருக்கே பட்டனா. ஐயோ ஹெச்பி காலி ஆகுது. ஐயோ போச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் ஹெச்பி காலி இருந்துச்சுன்னா அவ்வளோதான் காய்ஸ். அவுட் ஆகிருப்போம். அவுட் ஆயிருந்தோன்னா என்ன, அங்கே மொத்தத்தில் ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதான். அவ்வளோதான், ஃபஸ்ட்லேருந்து வரணும். முதல்ல இருந்து ஏறி வந்து. இது என்னடா சின்னதாக இருக்குது. ஜம்ப்பு. ஐயோ வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இதில் பட்டோன்னா காலி. வெள்ளையாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் வெள்ளையாக இருக்கே. சரி வாங்க, இப்படி ஒரு ஜம்பை போட்டு அப்படி தான் போவோம். ஏறியாச்சு. இப்போ இப்படி ஒரு ஜம்பை போடுவோம். இது என்னடா? ஐயோ அவசரப்பட்டு குதிச்சிட்டோம். ஐயோ வழுக்கிட்டு போதே, யாரா காப்பாத்துக்கோ. என்ன ப்ளூ கலரில் இருக்கோ காய்ஸ். இந்த ப்ளூ கலரில் பட்டோன்னே நம்ம ஜம்பாக வரும். நம்ம தெரியாமல் கீழே போயிட்டோம்னா அந்த ப்ளூ கலரில் இது பண்ணால் நம்ம ஜம்ப் ஆகி தப்பிச்சிருவோம். ரொம்ப கீழே போகிறது இல்லை. ஐயோ மறுபடியும் போட்டோம். எப்படியோ காய்ஸ், இங்கே ஒன்று இருக்குது. அதில் வேலை அதுதான் காப்பாத்துச்சு. எங்கே எத்தனை நண்டு விட்டுச்சு பாருங்க. 70 கிட்ட இருந்தோம், 32 கிட்ட வந்துட்டோம். என்ன நிலமை சார் நம்மளுக்கு. சரி வாங்க ஏறுவோம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு காலம் வரும், பார்த்துக்கலாம் வாங்க. ஏறி ஜம்ப் குரங்கு வித்தி. அப்பா ஜஸ்ட் லேண்டு காய்ஸ். இன்னும் கொஞ்சம் வழிக்கு விட்டு கீழே விழுந்துருந்தோன்னா அவ்வளோதான், காலி. சரி வாங்க மேலே போகலாம். படிக்கட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஐயோ மறுபடியும் ஜஸ்ட் லேண்டு. மறுபடியும் இதுவாடா. ஐயோ ஹெச்பி காலி ஆகுது. ஐயோ மறுபடியும் அதே மாதிரி இன்னும் ஒரு தடவை இதுவாக இருந்தோன்னா அவ்வளோதான். ஐயோ ஜஸ்ட் லேண்டிங்கு. எல்லாம் ஜஸ்ட்டாக என்னக்குது. என்ன ஆக போதோ. அவுட் ஆனோன்னா தான் தெரியும். முதல்ல இருந்து வரணும். அதெல்லாம் நான் அவுட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நீங்களும் நீங்கள் லைக் போட்டால் நம்ம ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். லைக் போடுங்க, ஏறிடுவோம். மேலே வந்துட்டோம். நீங்கள் லைக் போட்டால் தான் நம்மளால் அந்த கேமை முடிக்க முடியும். 70 கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் நீங்கள் லைக் போடணும். இருக்குது, நீங்கள் லைக் போட்டால் நம்ம எதை வேணால் சாதிக்கலாம். நீங்கள் லைக் போட்டுருங்க. ஐயோ காய்ஸ், யாரோ ஒருத்தர் லைக் போடலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, யார் லைக் பண்ணலையோ அவங்க போட்டிருக்க காய்ஸ். ஓகே வந்தாச்சு. நீங்கள் லைக் போட்டதுனால மறுபடியும் நம்ம வந்துட்டோம். சரி வாங்க போகலாம். எத்தனை தடவை குரங்குக்கே நம்ம டஃப் கொடுப்போம் போல காய்ஸ். அத்தனை தடவை குடிக்க வைக்கிறாங்க.
மறுபடியும் வந்தாச்சு. ஏறுங்க ஏறுங்க. 74 வந்துட்டோம். இருங்கோ. அதை பாருங்க, அதை நோட்டீஸ் பண்ணிங்களா? அது மேலே போகுது, இப்படி கீழே இறங்குது. அது இறங்கும் போது கரெக்டாக நம்ம ஜம்ப் பண்ணால் அது அப்படியே நம்மளை மேலே கொண்டு போகுது. பார்த்துக்கிட்டீங்களா? ஓ, இதுதான் மேட்ரா? அப்படியா விஷயம்? புரிஞ்சிடுச்சு. சரி, படிக்கட்டா. ஐயோ மாட்டிடும். ஐயோ என்ன பண்ணுறது? அவ்வளோதான். இல்லை மறுபடியும் ரிவர்ஸில் வரும். வருது. விலகு. ஓகே, வந்தாச்சு. மறுபடியும் அதை படிக்கட்டில் ஏறுவோம். வாங்க போகலாம். மேலே போயாச்சு. 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4வது ஸ்டெப்பு. வந்தாச்சு. மேலே வந்துட்டோம் guys. ஸ்டேஜ் 10 கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு பாருங்க. எவ்வளோ கீழே, இங்கேருந்து கீழே விழுந்தா அவ்வளோதான். ஒரு போன் கூட மிஞ்சாது காய்ஸ், சாம்பல் கூட மிஞ்சாது. அப்படியே நசிங்கி பிசிங்கி சட்னி ஆயிடுவோம். சரி வாங்க மேடம். ஸ்டேஜ் லெவல் கம்ப்ளீட்டட் காய்ஸ். ஐயோ போச்சுடா. ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி சோதனை அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கும். ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? சரி வாங்க மேலே போகலாம். வந்துட்டோம் மேலே. இங்கே ஒன்று இருக்கு, இதில் ஒரு ஜம்ப்பு போடு. மேலே வந்துட்டோம். இங்கே ஒன்று இருக்குது, இதில் ஒரு ஜம்ப்பு வந்துட்டோம். ஜஸ்ட்டில் லேண்டா இருக்கும். மறுபடியும் அதே மாதிரி தான். வீட்டு போயிடுச்சு. இருங்க, ரிப்பீட் வரும். அப்படியே அப்படி தான் வருது. சரி வாங்க, இப்போ அப்படியே மேலே போகுது. அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. மேலே வந்தாச்சு, கீழே வந்துட்டோம். இப்போ அப்படியே போகுது சைடில். அப்படியே ஜம்பாக போட்டு மேலே வந்துட்டோம். இங்கே தான் காய்ஸ், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான், ஜஸ்ட்டில் அந்த லேண்டு. இப்போ மறுபடியும் ஒரு ஜம்பாக போடு. வந்துட்டோம் காய்ஸ். இப்போ இங்கே ஒரு ஜம்பா வரட்டும். குச்சிரு பாடி. எப்படியோ காய்ஸ், ஒரு ஜம்பை போட்டு குச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம். 92 கிட்ட வந்துட்டோம். அவுட் ஆகக்கூடாது. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிடணும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அவுட் ஆக மாட்டோம். ப்ளீஸ் கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஐயோ தடுமாறுதே, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெயிக்க போகிறோம். 97 வந்துட்டோம், 98 வந்துட்டோம். ஸ்டேஜ் 12 கம்ப்ளீட்டட். 100 தொட்டுட்டோம். இப்போயே ஆசைப்படக்கூடாது, அங்கெல்லாம் இருக்குது. அப்படி வலிக்கி விட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ ஹெச்பி கழிவுதான். இன்னுக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதாங்க காய்ஸ், வந்துட்டோம் காய்ஸ். சரி, இங்கெல்லாம் இது ஒரு இருக்குது. என்ன கடை? ராப்ளக்ஸா? போடா, என்கிட்டயே ராப்ளக்ஸே இல்லாமல் இருக்கிறேன். நீங்கள் வேற ராப்ளக்ஸ் பஞ்சம். 80 ராப்ளக்ஸா? வேணாம் பாராசா, போயிட்டு வா. சரி, இது என்னது? இதுவாச்சும் ஃப்ரீயாக கிடைக்குமா? ஃப்ளையாடா? 160 போயிட்டு வாப்பா. எனக்கு வேணாம். 160 ஃப்ரீயாக எதுவுமே இருக்க மாட்டேன் போல. 80 ஐயோ எப்பா, எனக்கு வேணாண்டா, போங்கடா. அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேங்க. அவ்வளோதான், இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.